சரி, இப்போ நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அதனால் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறங்கள இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் அண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் வந்து லிக்விடிட்டி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் உள்ள வந்த உடனே சார்ட் பேட்டர்ன்ஸ் அண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸை கற்றுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு நான் வந்து ஒரு சார்ட்லேயே காட்டிடுறேன். இப்போ நீங்கள் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், இது ஒரு சப்போர்ட். சப்போர்ட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். சப்போர்ட்னா காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ஸ்விங் பாயிண்ட்ஸ். ஸ்விங் பாயிண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்விங் பாயிண்ட்ஸ்னால் இங்கே ஒரு லோ பாருங்கள், அப்புறம் இங்கே ஒரு லோவர் லோ, இங்கே சாரி இது ஹையர் லோ, இது லோவர் லோ, அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஹையர் லோ. இதுதான் ஒரு ஸ்விங் பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சப்போர்ட், இதுதான் சப்போர்ட். இதுக்கு ஆப்போசிட் வந்து ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிபிள் சப்போர்ட் இருக்குது. இங்கே மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். சப்போர்ட்னால் இந்த ப்ரைஸ் வந்து இன்ஸ்டியூஷனுக்கு ஆர் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதனால் வந்து மல்டிபிள் டைம்ஸ் இந்த ப்ரைஸில் டேப் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போயிருக்காங்க. நீங்கள் வேணால் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிருக்கு, மறுபடியும் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு, மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுவோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் நான் வந்து இந்த லைனில் நான் வச்சுட்டு 1:2 நான் ரிஸ்க் எடுக்கிறேன். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வைக்கிறேன். இப்போ இதுதான் ஒரு ட்ரேட் எடுத்துருக்கேங்க. இப்போ இதே நான் லிக்விடிட்டி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் இந்த இடத்துல எடுக்கல. ஏன் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா ஸ்டாப் லாஸ் அண்ட் பை ஆர்டர்ஸ் செல் ஆர்டர்ஸ் இருந்ததுனால மார்க்கெட் எடுக்கல. இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வச்சுட்டு மேலே வந்து டேக் ப்ராஃபிட் வச்சேன். ஸோ இந்த இடத்துல வந்து மணி இருக்குது, இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது. இந்த இடத்துல இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரேடர் இருக்குது. இதே பிரேக் அவுட் ட்ரேடருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனவுடனே செல் என்ட்ரி போடுற மாதிரி ஒரு லிமிட் ஆர்டர் வச்சுருப்பாங்க. நான் சொன்னேன்ல இந்த மாதிரி லிமிட் ஆர்டர் வச்சுருப்பாங்க. இப்போ இங்கேயும் காசு இருக்குது, ஆல்ரெடி இங்கே இங்கேயும் காசு இருக்குது. ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வந்தாங்க, டக்குன்னு இந்த இடத்துல இருக்க வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டாங்க, பை என்ட்ரிஸோட ஸ்டாப் லாஸ். அதுக்கப்புறமா ஃபேக் பிரேக் அவுட் நடக்குது. இங்கே ஃபேக் பிரேக் அவுட் நடந்தோடனே மறுபடியும் மேலே போகுது, மேலே வந்து செல் என்ட்ரியோட ஸ்டாப் லாஸ் எடுக்குது. ஸோ எடுத்துகிட்டு அவ்வளோ அப்படியே மார்க்கெட் வந்து டேரக்ஷன் வந்து மேலே மூவ் ஆகிடுச்சு. இதுதான் லிக்விடிட்டி. லிக்விடிட்டின்றது உங்களோட லிமிட் ஆர்டர்ஸ் இருக்கிற ஒரு இடம். அந்த லிமிட் ஆர்டர்ஸை மார்க்கெட் வந்து உங்கள் எஸ்எல்லை அடிக்க வச்சுட்டு அந்த எஸ்எல்லை எடுத்துகிட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே போகும். இதுதான் வந்து லிக்விடிட்டி. புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள், ரிவைண்ட் பண்ணி வீடியோ. ஸோ லிக்விடிட்டி முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு மெயின் திங் நான் எப்பயுமே சொல்லிகிட்டு இருந்தது, ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணும். ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானது. நான் இதை வந்து எப்பயுமே சொல்லிகிட்டு இருந்தது, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டப்பை நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். நான் இப்போ சொன்னல நிறைய கான்செப்ட்ஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு செட்டப் ரெடி பண்ணணும். இதில் வந்து இன்னும் சில கான்செப்ட்ஸ் இருக்குது, நான் அது வந்து இன்க்ளூட் பண்ணல. எஸ்எம்சி இருக்குது, ஐசிடி இருக்குது. அது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு செட்டப் சொல்கிறேன். எஸ்எம்சியில் இருக்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா லிக்விடிட்டி கான்செப்டில் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து ஃபேர் வேல்யூ கேப்பை நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த 3 கான்செப்ட்டும் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல்லாக பேக் டெஸ்டிங்கோட ஒரு பெரிய வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 3 கான்செப்டும் எடுக்க போகிறேன். என்னென்ன கான்செப்ட்னா எஸ்எம்சியிலேருந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அப்புறம் வந்து லிக்விடிட்டி கான்செப்ட், அதுக்கப்புறமா எஃப்இஜி ஃபேர் வேல்யூ கேப் கான்செப்ட். இது 3த்தையும் யூஸ் பண்ணி தான் நான் இப்போ என்னோடய என்ட்ரியை நான் பில்டப் பண்ணிட்டேன்.
அப்புறம் வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குதுங்க, ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட், கரன்சிஸ் இருக்குது, மெட்டல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்காயின் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை உங்களுக்கு சூட் ஆகிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் ட்ரேடிங்கில் ஃபுல் டைம் இருக்க முடியாது, பார்ட் டைமில் தான் இருக்க முடியும்னா நீங்கள் கோல்டு யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஈரோ யூஎஸ்டி யூஸ் பண்ணலாம், ஜிபிபி யூஎஸ்டி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது, ஏன்னா எப்பயுமே வாலட்டைலாக இருக்கும் இந்த மார்க்கெட்ஸ்லாம். நீங்கள் சாட்டர்டே சண்டேவும் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிட்காயின் யூஸ் பண்ணலாம், பிட்காயின், எத்தீரியம் அந்த மாதிரி கிரிப்டோஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதை நான் சொன்ன மாதிரி எந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் எடுக்க போகிறீங்க, எந்த இடத்துல உங்களோட டேக் ப்ராஃபிட் எடுக்க போகிறீங்க, எவ்வளோ % ரிஸ்க் எடுக்க போகிறீங்க ஒரு ட்ரேடுக்கு, 1%, 2%, மினிமம் வந்து 2%, மேக்ஸிமம் 2% எடுங்க. இல்லை அதுக்கு மேலே எடுக்கணும்னா 5%, அதுக்கு மேலே போகாதீங்க. இது வந்து ப்ராப் ஃபார்முக்கு உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் 5% எல்லாம் எடுக்கும்போது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எந்த டைமிங்கில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, எந்த செஷன், மொத்தம் 3 செஷன் இருக்குது. ஏஷியன், லண்டன், அப்புறம் நியூயார்க். இதுதான் மேஜர் 3 செஷன்ஸ். மோஸ்ட்டாக ஏஷியன் செஷனில் லிக்விடிட்டி கிரியேட் ஆகும், லண்டனில் வந்து அதை எடுக்கும், அதை எடுத்துகிட்டு ஒரு டைரெக்ஷனில் போவோம், அப்புறம் வந்து நியூயார்க்கில் இன்னொரு டைரெக்ஷனில் போவோம். இதான் நீங்கள் எந்த டைமிங் யூஸ் பண்ணணுன்னா மோஸ்ட்டாக லண்டன் ஆர் நியூயார்க். நீங்கள் இப்போ காலேஜ் படிக்கிறீங்கன்னா உங்களால் லண்டன் செஷனில் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நியூயார்க்கில் நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் வந்து லண்டனே உட்காந்து லண்டன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி நான் வந்து ஜஸ்ட் ஒரு சம்மரி பண்ணிடுறேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணோம். நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இன்ஸ்ட்ருமெண்ட், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து எந்த டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா இந்த 4யுமே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்கான ஒரு எட்ஜ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ எட்ஜ் ரெடி ஆனதுக்கப்புறம் தேர்ட் திங் வந்து பேக் டெஸ்டிங். பேக் டெஸ்டிங்க்கு ஒரு ப்ரீஃப் வீடியோ நான் போடுறேன் நெக்ஸ்ட்டில். ஏன்னா இந்த வீடியோ லென்த்துக்கு ஆல்ரெடி பெருசாக போயிட்டுருக்கு போல. அதனால் பேக் டெஸ்டிங் நான் எப்படி ஒரு ப்ரோ ட்ரேடர் மாதிரி பண்ணுறது, அப்புறம் எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஆனால் பேக் டெஸ்டிங்க்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன் இந்த வீடியோவில். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பேக் டெஸ்டிங்க்கு எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் என்கிட்ட அந்த சாஃப்ட்வேர் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த சாஃப்ட்வேர் வாங்கி உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஸோ பேக் டெஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேட்டா இருக்கும். ப்ரீவியஸ் டேட்டாஸ், அதாவது இப்போ கோல்டோட ப்ரீவியஸ் டேட்டா சார்ட்ஸ் வந்து சில சாஃப்ட்வேர்ஸ் கிட்டே இருக்கும். ட்ரேடிங் வியூ நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து ட்ரேட்ஜெல்லான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இவங்ககிட்டலாம் இருக்கும். அந்த பாஸ்ட் டேட்டாஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் பாஸ்ட்டில் ஒர்க் ஆகியிருக்காங்க. ஸோ ஒர்க் ஆகியிருந்ததுன்னா உங்களோட வின் ரேட் ப்ராபபிலிட்டி வந்து 60 to 70% இருந்துச்சுன்னா ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து ஃபார்வர்ட் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் டெஸ்ட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிங்களா ஒரு ஸ்ட்ராட்டஜியை, அந்த பேக் டெஸ்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை ஃபார்வர்ட் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அது ஒரு 2 months 3 months ட்ராக் ரெக்கார்டு வேணும். அதை நீங்கள் ஜேர்னல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு டேட்டாஸ் கிடைக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் டைம்லேயும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகியிருக்குன்னு உடனே உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் தைரியமாக அதை வந்து நீங்கள் லைவ் அக்கௌண்ட்லேயோ இல்லை ஃபண்டட் அக்கௌண்ட்லேயோ நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் இதுதான் ரோட் மேப். இந்த ரோட் மேப்பில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கும் அப்புறம் பேக் டெஸ்டிங் தேங்க்யூ.